டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷனுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அப்ளிகேஷன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பட் போன வருஷம் நமக்கு 11ஆம் தேதி 12வது மாசம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஓபன் பண்ணிருந்தாங்க. பட் இந்த டிசம்பர்ல நமக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்ன காரணம் அப்படிங்கிறது சரியா தெரியல. பட் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணல. சோ இப்ப ஜனவரி மந்த் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த மாத இறுதிக்குள்ள நமக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையா நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாம என்ன செய்ய மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. சில பேர் சொல்ற மாதிரி டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் நடத்த மாட்டாங்க, அந்த மாதிரி சில ரூமர்ஸ் வந்து இருக்குது. பட் அப்படி இருக்காது. கண்டிப்பா நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. சோ இதுல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்ட நிறைய கேள்விகளோட பதில தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளை பண்றதுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ் என்னெல்லாம் வேணும் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டிகிரி கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிருப்பீங்க. சோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது, அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கா இருந்தாலும் சரி, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கா இருந்தாலும் சரி, டிகிரி கோர்சஸ்க்கு நீங்க சப்மிட் பண்றதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கொடுத்தீங்களோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன செய்யணும்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கும் தேவைப்படும். சோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்க கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து டிப்ளமோ கோர்சஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். டிப்ளமோ கோர்சஸை பொறுத்தவரையில இசிஜி, இஎம்ஜி அண்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோர்சஸ் அண்ட் நம்மளோட சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1450 ரூபாய் வரும். டியூஷன் ஃபீஸ் தனியா வரும், ஸ்பெஷல் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1500 வரும். இதே இது நீங்க வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு இல்லையா, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு 1500 தான் என்ன செய்யணும்னா ஃபீஸ் வரும். அடுத்து 2 இயர்ஸ்க்கான டென்டல் மெக்கானிக், டென்டல் ஹைஜீனிஸ்ட் இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து 2500 என்ன செய்வீங்க அப்படின்னா பே பண்ணுவீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு 2500, செகண்ட் இயர்ல 1500 என்ன செய்வீங்க அப்படின்னா பாப்பீங்க. டிப்ளமோ இன் பார்மசியை பொறுத்தவரை 2 வருஷத்துக்கான கோர்ஸ். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் 597 ரூபாய் தான் வரும். பட் டிப்ளமோ இன் பார்மசிக்கும் அதே மாதிரி நம்மளோட ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கும் நமக்கு ஸ்டைஃபண்ட் வரும். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பத்தி நம்ம ஆல்ரெடி முதல்ல பார்த்துட்டோம், அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு. டிப்ளமோ இன் பார்மசியை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 400 ரூபாய் உதவித்தொகை ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 440 ரூபாய் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. அடுத்து கட் ஆஃப் கால்குலேஷன் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்களோட கட் ஆஃப் 200க்கு என்ன அப்படிங்கிறது. அதை வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ கோர்சஸை பொறுத்தவரையில கட் ஆஃப் வந்து 100க்கு தான் எடுப்பாங்க. சோ உங்க கையில இருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து 2ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 200க்கான கட் ஆஃப் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். அடுத்து டிப்ளமோ கோர்சஸோட இன்டர்ன்ஷிப் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்டர்ன்ஷிப் உண்டா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிப்ளமோ கோர்சஸ்க்கு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் உண்டு. 3 மந்த் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலேஜ் இல்ல ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிசல்ட் நமக்கு எப்ப வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. சோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி லேட் ஆனனால ரொம்ப ஃபாஸ்டா அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணன உடனே அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் கொடுப்பாங்க. அடுத்து ஃபாஸ்டா வந்து நமக்கு ரேங்க் லிஸ்டும் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணி ஃபாஸ்டா நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்திடுவாங்க. அடுத்து நிறைய பேர் வந்து காலேஜ் எப்போ ஓபன் ஆகும் மேம், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சோ காலேஜ் நமக்கு பிப்ரவரி இல்ல கவுன்சிலிங் நமக்கு முடிஞ்சாலும் கண்டிப்பா நமக்கு என்ன செஞ்சிரும் அப்படின்னா மார்ச் வந்து ஆகிடும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட் வரும்போது நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.